வெல்கம் டு எபினேசர் டிஎன்பிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க இருக்கிற சாப்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம், அவர் யாரெல்லாம் நியமிக்கிறார் அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசியல் தலைவர். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய பாதுகாப்பு படையினுடைய உச்சநிலை தலைவர் இவர் தான். ஓகேங்களா? ஸோ உச்சநிலை தலைவர் அப்படின்னா இவர் வந்துட்டு நமக்கு கமாண்டராகவும் இருக்கிறார். பாதுகாப்பு படையினுடைய உச்சநிலை கமாண்டராக இருக்கிறார். அடுத்து பாராளுமன்ற ஆதரவு பெற்றவரை அவர் வந்து பிரதமரா நியமிக்கிறார். அடுத்து பிரதமரோட ஆலோசனையின்படி இவர் என்ன செய்யறார் அப்படின்னா மத்திய அமைச்சர்களை நியமிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து மத்திய அரசு நிர்வாகம் குடியரசுத் தலைவர் பெயரில் தான் நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிர்வாகம் அப்படின்றது பெயரில் குடியரசுத் தலைவருடைய பெயரில் நடக்குது. இந்திய தலைமை நீதிபதி யாரால நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து குடியரசுத் தலைவரால தான் நியமிக்கப்படுறாரு. அடுத்து என்னன்னு பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவருடைய தகுதியும் தேர்தலும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இந்த இந்திய குடியரசுத் தலைவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாலையும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாலையும் தேர்ந்தெடுக்கப்படுறார். அடுத்து பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களை சார்ந்த நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்ன பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களை சார்ந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நியமன உறுப்பினர்கள். இந்த பாயிண்ட் நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்ன செய்ய முடியாது, வாக்களிக்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒற்றை மாற்று வாக்கு முறையில் அமைந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பின்பற்றப்படுகிறது. ஸோ என்ன முறை பின்பற்றப்படுகிறது அப்படின்றத பாருங்க, விகிதாச்சார முறை பின்பற்றப்படுகிறது. குடியரசுத் தலைவருக்கு நிர்வாக அதிகாரம், சட்டம் இயற்றும் அதிகாரம், நீதி அதிகாரம், மறுப்பு அதிகாரம் என பல அதிகாரங்கள் இருக்குது. ஸோ நிர்வாக அதிகாரம் இருக்குது, சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது, அப்புறம் நீதி அதிகாரம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அதிகாரம் இருக்கு, மறுப்பு அதிகாரம் இருக்குது. ஸோ இத்தனை அதிகாரங்கள் இந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை இந்திய தலைமை நீதிபதியினுடைய ஆலோசனையின்படி நியமிக்கிறார். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த இவருடைய அட்வைஸ்ல மற்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்துல நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அடுத்து மீதி ஒரு 2-3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இவர் வந்து இவருடைய ஆலோசனையில குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். புரியுதுங்களா? இந்திய தலைமை நீதிபதி யார சொல்றாரோ அவருடைய ஆலோசனையின்படி மற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நம்ம குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அடுத்து மாநில உயர் நீதிமன்றங்களுடைய தலைமை நீதிபதி உள்ளிட்ட அனைத்து நீதிபதிகளையும் யார் தான் நியமிக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். நம்ம ஸ்டேட்ல வந்து ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைகோர்ட்ல அதுல இருக்கிற தலைமை நீதிபதியும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. மற்ற நீதிபதிகளையும் ஓகேங்களா நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அடுத்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், ஓகேங்களா, எலெக்ஷன் கமிஷனர், அவரு இந்திய தலைமை வழக்கறிஞர், இவங்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அடுத்து இந்திய தணிக்கையாளர் மற்றும் தலைமை தணிக்கையாளர் சிஏஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் யார் தான் நியமிக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அடுத்து யூபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மெம்பர்ஸ், அந்த போர்டுடைய தலைவரையும் அப்புறம் அந்த உறுப்பினர்களையும் யார் நியமிக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக அதிகாரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எபினேசர் டிஎன்பிசி அகாடமி. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடும்போது உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.